இனி கஞ்சியை கீழே ஊற்றுவீங்க? சும்மாவா சொன்னாங்க நம்ம பெரியவங்க? என்ன ஒரு ஆச்சரியம்! நாம் தினமும் வீட்டில் பயன்படுத்தும் பொருட்களிலேயே எவ்வளவோ நன்மைகள் இருக்கிறது. ஆனால் அதெல்லாம் நமக்கு தெரிவதில்லை. காசை கொடுத்து வெளியில் வாங்கி இதையெல்லாம் செய்தால் நமக்கு உடல் எடை குறைந்துவிடும், உடலுக்கு நன்மை கிடைக்கும் என்று பல விஷயங்களை செய்கிறோம். ஆனால் அதெல்லாம் காசுதான் வேஸ்ட் ஆகிறது. அதனால் ஒரு நன்மையும் கிடைப்பதில்லை. வீட்டில் பயன்படுத்தும் சிறிய பொருள் நாம் வேண்டாம் என்று கீழே ஊற்றும் அல்லது கீழே வீசும் பொருட்களில் எல்லாம் எவ்வளவு நன்மை நிறைந்திருக்கிறது தெரியுமா? அது நமக்கே தெரிவதில்லை. நம் வீட்டில் தினமும் சாதம் வடிப்பது வழக்கம். ஒரு சிலர் குக்கரில் சாதத்தை வடிப்பார்கள். அது உடலுக்கு மிகவும் கெடுதி. என்றுமே சாதத்தை தண்ணீரில் வடித்து அதை வடிகட்டி தான் சாப்பிட வேண்டும். அதுதான் உடலுக்கு நல்லது, குழந்தைகளுக்கு மிகவும் நல்லது. ஆனால் குக்கரில் சாதம் வடிப்பது முடிந்த அளவுக்கு குறைத்துக் கொள்ள வேண்டும். என்றாவது அவசரமான சூழ்நிலை என்றால் மட்டும் குக்கரில் சாதத்தை வடித்துக் கொள்ளலாம். அந்த சாதம் வடித்த தண்ணியை நாம் மாட்டுக்கு அல்லது கீழேதான் ஊற்றுவோமானால் அதை நாம் பருகினால் எவ்வளவு நல்லது இருக்கிறது தெரியுமா? அவ்வளவு சத்துக்களும் அவ்வளவு நன்மைகளும் அந்த தண்ணீரில் நிறைந்திருக்கிறது. நம் உடல் எடையை குறைய வேண்டும் என்று காசு கொடுத்து எல்லாம் வாங்கி உண்கிறோம். ஆனால் அது எல்லாம் தேவையில்லை. இந்த வடித்த நீர் மொத்தத்தையும் சரி செய்து விடுகிறது பாருங்கள். அது என்னவெல்லாம் செய்கிறது என்று பார்ப்போம். அரிசி நீர் என்பது அரிசியை சமைத்த பிறகு வடிகட்டி எடுக்கும் கஞ்சி தண்ணீர். இது ஊட்டச்சத்து நிறைந்த மாவுச்சத்து நீர். ஆரோக்கியமான மற்றும் நிலையான வழியில் எடை இழப்புக்கு உதவும் இந்த தண்ணீரை நீங்கள் குறைத்து மதிப்பிடக்கூடாது. மல்டிஃபிட்டின் ஊட்டச்சத்து நிபுணரான ரோஹித் வாக்மரே என்ற நிபுணர் கூறுகையில், எடை இழப்புக்கு கஞ்சி தண்ணீர் உதவும் 5 வழிகளை பற்றி கூறியுள்ளார். வெறும் வயிற்றில் 1 கிளாஸ் கஞ்சி தண்ணீருடன் நாளை துவங்குவது அதிசயங்களை செய்யும் என்று பல ஆய்வுகள் காட்டுகின்றன. இது நாள் முழுவதும் உங்கள் பசியை கட்டுப்படுத்தலாம். இது மறைமுகமாக குறைந்த கலோரி உட்கொள்வதற்கு வழிவகுக்கிறது. உணவுக்கு முன் கஞ்சி தண்ணீரை உட்கொள்ள வேண்டும். பல ஆய்வுகளின்படி நீங்கள் சாப்பிடுவதற்கு 30 நிமிடங்களுக்கு முன் 1 கிளாஸ் கஞ்சி தண்ணீரை குடித்தால் அது ஒட்டுமொத்த உணவு உட்கொள்ளலை 10 முதல் 15% குறைக்கலாம். கஞ்சி குறைந்த கலோரி, அதிக நீர் உள்ளடக்கம் கொண்ட பானமாக இருப்பதால் உங்கள் ஒட்டுமொத்த கலோரி நுகர்வு குறைவாக இருக்க செய்கிறது. சூப்புகள் செய்ய கஞ்சி தண்ணீரை பயன்படுத்தலாம். சூப்புகள் உடலுக்கு போதுமான திருப்தியை அதிகரிக்கலாம் மற்றும் கலோரிகளை 20% குறைக்கலாம். எனவே இது எடையை குறைக்க பயனுள்ளதாக அமைகிறது. கிரீன் டீ இயல்பாக வளர்ச்சிதை மாற்றத்தை துரிதப்படுத்துகிறது. கஞ்சி நீரில் கலந்து பருகுவது எடை குறைக்க உதவும். மிதமான உடற்பயிற்சியின் போது கொழுப்பு ஆக்சிஜனேற்றத்தை அதிகரிப்பதன் மூலம் எடை இழப்பு நன்மைகளை 17% அதிகரிக்க பச்சை தேயிலை நிரூபிக்கப்பட்டுள்ளது. அதனால் இனிமையாகவும் சோறு வடித்த தண்ணீரை கீழே ஊற்றாமல் அதை பருகி உடலை காப்போம். இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.